கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ரூத்தின் சரித்திரம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகக்குப்புற விழுத்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறான். இங்கே ரூத் தன்னை போவாசுக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்தும் விதமாக அவள் தரையிலே முகக்குப்புற விழுந்து அவனை வணங்குகிறாள். நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க என்னை விசாரிக்கும்படி எதினால் உன்னுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று அவள் போவாசை பார்த்து கேட்கிறாள். இதிலிருந்து கர்த்தர் காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான சத்தியம் ரூத்தின் இடத்தில் வெளிப்பட்ட தாழ்மை. இந்த தாழ்மை கர்த்தருக்கு ஒரு பிரியமான சுபாவம். அது நிமித்தம் ரூத்தின் வாழ்க்கையில அவளுக்கு அநேக நன்மையான சுபாவங்கள் இருந்தாலும் தாழ்மை உள்ளவளுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்ற வசனத்தின் பிரகாரம் இந்த ரூத்திற்கு கர்த்தர் பாராட்டின கிருபை என்பது மிக பெரியது. பழைய பாட்டிலே கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார். அவள் போவாசின் மனைவியாக அதன் பிற்பாடு அவள் வாழ்க்கை மாறினது. தாவீது ராஜா போவாசுக்கும் ரூத்திற்கும் உள்ள சந்ததியில் தான் பிறக்கிறார். இன்னும் சொல்லப்போனா புதிய பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இந்த ரூத்தின் பெயரையும் எழுதும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்கள் இந்த ரூத்திற்கு கிடைக்க அவள் வாழ்க்கையில் வெளிப்பட்ட இந்த தாழ்மை மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்று ரூத்தின் வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் அவளுக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் நாம் வாஞ்சிக்கிறோம். இதை தியானிக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இந்த நன்மைகளை வாஞ்சிப்பாங்க. ஆனா ரூத்தினிடத்தில் வெளிப்பட்ட அந்த தாழ்மை, இதை கர்த்தரும் நமக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் ரூத்திற்கு செய்தாரையானால் நம்முடைய வாழ்க்கையில் அதை ரெட்டிப்பாய் வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வல்லமை எப்பொழுதுமே ரெட்டிப்பாய் தான் வெளிப்படும். அப்ப ரூத்திற்கு செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதை ரெட்டிப்பாய் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்தி நம்மை அவர் மகிமைப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்யவில்லை? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ரூத்திற்கு செய்தாரையானால் நமக்கும் அவர் செய்து முடிப்பார். இப்ப நமக்கே என்ன செய்யலாம்? ரூத்தினிடத்தில் வெளிப்பட்ட இந்த தாழ்மை என்கிற அந்த முக்கியமான சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. தாழ்மைக்கு எதிராக கர்த்தர் அருவருக்கிற சுபாவம் தான் மேட்டிமை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, அழிவுக்கு முன்னானதுதான் அகந்தை. இந்த அகந்தை தான் மேட்டிமையான சுபாவத்தின் வெளிப்பாடு. பிரயோஜனங்களான நம்முடைய வாழ்க்கையில மேட்டிமையோ பெருமையோ தன்னைத்தானே உயர்த்துகிற அப்படிப்பட்ட தேவன் அருவருக்கிற பொல்லாத சுபாவமோ நிச்சயமா இருக்கக்கூடாது. இது கர்த்தர் அருவருக்கிற, அவரை கோபப்படுத்துகிற ஒரு சுபாவம், பொல்லாத சுபாவம். ஆனா அதற்கு பதிலாக ரூத்தை போல கர்த்தரை பிரியப்படுத்துகிற, கர்த்தரிடத்திலிருந்து அதிகமாய் கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவர்களாகி நாம் வெளிப்படுத்த வேண்டிய சுபாவம் என்ன தெரியுமா? அதுதான் தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அது நிமித்தம் வானோர் பூதரத்தோர் பூமிக்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செய்யும்படியார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். சகலத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தினார். இதுதான் தாழ்மைக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மை, அதற்கான கனம். எனக்கு கர்த்தருக்கு தாழ்மை ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு பெரிய தேவன் அவரே தன்னை தாழ்த்தி மனுஷ சாயலாய் வரும் பொழுது, சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தும் பொழுது நானும் நீங்களும் எம்மாத்திரம்? தராசிலே படித்திருக்கிற தூளுக்கு கூட நம்ம என்ன கிடையாது, சமம் கிடையாது. தாவீது அப்படிதான் சொல்றாரு. கர்த்தர் தாவீதை பிரியமா ஏற்றுக்கொண்டார். பிரயோஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை என்கிற சுபாவம் மிக மிக அவசியமா இருக்கிறது. இதுல இன்னொரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதுதான் உண்மையாகவே ரூத்தினிடத்திலிருந்து வெளிப்பட்டது தாழ்மைதான். ஏன் தெரியுமா? நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீ என்னை விசாரிக்கும்படி உன்னுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க காரணம் என்னன்னு கேட்கிறார். ஆனா போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய நன்மையான சுபாவங்கள், நீ உன் மாமியாருக்கு செய்த நன்மையான காரியங்கள் எல்லாம் நான் கேட்டு அறிந்து கொண்டேன் என்று அவர் ரூத்தை குறித்த நன்மையான சாட்சியை சொல்லுகிறார். இப்ப இதுல என்ன தெரியுது? ரூத் தன்னை குறித்த நன்மையான காரியத்தை அவள் வெளிப்படுத்தாமல் தன்னில் இருக்கிற குறைவுகளை அவள் வெளிப்படுத்தி தன்னை போவாஸ் முன்பதாக தாழ்த்தின பொழுது போவாஸ் ரூத்தின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட நன்மையான சுபாவங்களை சாட்சியாக எல்லாருக்கும் முன்பதாக சொல்லி ரூத்தை கனப்படுத்துகிறார். இதான் கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார்.
எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய தவறுகளை கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை செய்து தான் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற நன்மைகளை, அவனுடைய நன்மையான சுபாவங்களை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுத்து கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன் என்று அவருடைய அன்பின் அடையாளமாக, அந்த வெளிப்பாடாக நம்மை அவருடைய ஜனமாக அவர் நம்மை குறித்த சாட்சிகளை அவர் வெளிப்படுத்தி நம்மை உயர்த்துவார். இது கர்த்தர் செய்கிற காரியம். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் பொழுது, அவனை குறித்த சாட்சிகளை அவர் வெளிப்படுத்தும் பொழுது, அந்த மனுஷனை குறித்து யாரால் என்ன பண்ண முடியாது? துர்சாட்சி பரப்ப முடியாது. இனி ரூத்தை குறித்து யார் என்ன பண்ண முடியாது? அந்த வயல்வெளிக்குள்ள தீமையாக பேச முடியாது. ஏன்னா அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரர் அவளை குறித்த நற்சாட்சியை அவர் சொல்லிவிட்டார். இதே போலதான் தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக தூஷணங்கள், துர்சாட்சிகள் நம்மை குறித்து பரவுகிறதா? கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தரிடத்தில் நம்முடைய தவறுகளை, நம்முடைய குறைகளை நாம் தெரியப்படுத்தி நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தரை மட்டும் குனிந்து தாழ்த்தும் பொழுது, நம்முடைய ஆவியாத்மா சரீரம், ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, அப்படிப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை குறித்து நற்சாட்சி அதிகமாய் வெளிப்படும்படியா, இனி உன்னுடைய துர்சாட்சியை குறித்து யாரும் நினைவு கூறாத அளவுக்கு உன் நற்சாட்சியை நான் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன், நானே அதை எல்லாருக்கும் சொல்லுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அப்படி கர்த்தர் நம்மை குறித்து நற்சாட்சிகளை வெளிப்படுத்தி அவர் நம்மை கனப்படுத்தி எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியா செய்து இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமை தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கதிதாம் இந்த வசனத்தை கேட்க அனைவரையும் ஆசிரியத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசு நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அடுத்த மாம்பரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல